வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல். டியர் 1 மணிக்கு இன்றைக்கி 20/8/2026 இன்றைக்கி 1 மணி ஷோ காலையில் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட்டு 949 இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. நேற்றும் 999 இன்றைக்கும் 999 அடிச்சிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 949 ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து போர்டு மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா பி போர்டில் மட்டும் 4ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. ஏன்னா 2 போர்ட்லேயும் 9 நம்பர். நேற்று தான் 2 இருந்துச்சு, இன்றைக்கி 2 வந்துருச்சு. நம்ம 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். அது வந்து ஒரு படியே வந்து 9 நம்பர் தள்ளி உட்காந்துருச்சு. அதேமாதிரி இங்கேயும் வந்து ஒரு 9 நம்பர் தள்ளி உட்காந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தள்ளி உட்காந்துருச்சு. ஒரு 8ஆம் நம்பராவது உள்ளே வந்திருக்கணும். இப்படி வந்திருந்தால் பயிற்சி பாஸ் ஆகிருக்கும். நம்ம டார்கெட் பண்ண 8ஆம் நம்பரும் வந்து வந்திருக்கும். இன்றைக்கி 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்தவரையும் நான் சொன்ன மாதிரி தான் 8ஆம் நம்பர் தான் நம்ம ரொம்ப டார்கெட் பண்ணோம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்படி சப்போர்ட் தான் 6ஆம் நம்பர் வச்சுருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு 949 அடிச்சிருந்தாங்க. 2 வந்துருச்சு. இந்த ஒரு 8ஆம் நம்பர் வந்திருக்கணும். இந்த 2 9ஆம் நம்பருக்கு ஒரு 8ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்கணும். அதுதான் வந்து ஃபார்முலா பிரகாரம் கணக்காக வந்திருக்கும். ஸோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதை சிங்கிள் நம்பர்லேயும் அந்த 8ஆம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். 9ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து 8ஆம் நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி 2 அடிச்சு விட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 2 கண்டிப்பாக ஒரு 8ஆவது வந்திருக்கணும். ஏதாவது ஒரு போர்டில் ஒரு 8 வந்திருக்கணும். அப்படி வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான கணக்கு தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை 2 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 8ஆவது பாஸ் ஆகிருந்துருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து பெயர்ஸ் நம்ம தட்டி தூக்கிடலாம். ஓகே நண்பர்களே, அந்த மிஷின் வந்து எப்படி சுற்றி எப்படி நிற்குதோ அதை பொறுத்து தானே. ஸோ நமக்கு லக்கு இல்லை. ஏதாவது ஒரு 8ஆம் நம்பர் வந்திருந்தால் கூட இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதில் மிஸ் ஆகி போச்சு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று 949 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். 84, 48, 34, 43, 64, 46 சொல்லி மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு 84, 48ங்கிறது ஒரு செட்டு வந்திருக்கணும். ஒன்று இந்த செட்டு பாஸ் ஆகிருக்கணும், இல்லை இந்த செட்டு பாஸ் ஆகிருக்கணும். இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 8 இங்கே ஒரு நின்றுருந்தாலோ இல்லை இங்கே நின்றுருந்தாலும் 2ல் இங்கே நின்றுருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 84, ஒரு 48 இதில் ஏதாவது ஒரு செட்டு நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பாஸ் ஆகிருந்துருக்கணும். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. 9ஆம் நம்பர் திரும்ப வந்துருச்சு. முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் அடிச்சிருந்தாங்க. அதே 2 திரும்ப வந்து இன்றைக்கி அடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மிஸ்ஸின் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மிஸ்ஸு தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். 3 டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி தான் நம்ம டார்கெட் பண்ணோம். கரெக்டாக தான் டார்கெட் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 949 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான். ஏன்னா வந்து ஒரு 46 நம்ம டார்கெட் பண்ணோம். இது கொஞ்சம் வந்து லாங் தான். 43ங்கிறது கூட கொஞ்சம் லாங் தான். ஆனால் இந்த 48ங்கிறது ரொம்ப க்ளோஸு. ஏன்னா இந்த 9ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே 8ஆம் நம்பராக நின்றுருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 48 அப்படிங்கிற பிசி கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும். என்னோடய டார்கெட்டுமே அதுதான். ஏன்னா நேற்று 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. கரெக்டாக தான் எடுத்தோம். இருந்தாலும் அந்த மிஷினில் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் உட்காராமல் போயிடுச்சு. அதுதான் ரொம்ப ஒரு ஏமாற்றம். ஓகே நண்பர்கள், இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் மிஸ் ஆகி போச்சு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் 21/8/2026 டியர் 1 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கான போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்ச நம்பர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏ போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 அல்லது 3 அல்லது 4 அல்லது 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5 3 4 0 ஏ போர்டில், பி போர்டில் 3 5 0 4 கிடச்சிருக்கு, சி போர்டில் 5 3 4 0. ஸோ இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4 நம்பருக்குள்ள நம்ம 3 டிஜிட் வரணும் அல்லது பேர்ஸாவது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளோட கான்செப்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த 4 நம்பருக்குள்ள உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் 3 டிஜிட் அமையும். எப்பயுமே இந்த போர்டு மேக்கிங் வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள தான் கண்டிப்பாக 3 டிஜிட் வாரத்தில் 1 அல்லது 2 3 டிஜிட் கண்டிப்பாக இதில் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து மேக் பண்ணிக்கோங்க. எப்போ வருதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் 7 நாளில் ஒரு 2 நாள் கண்டிப்பாக வந்து 3 டிஜிட் பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி மிஸ் ஆனாலுமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகிற மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம ஃபார்முலா பொறுத்தவரை அப்படி தான். ஏன்னா மிஸ்ஸில் வந்து கரெக்டாக உட்கார நம்பர் நம்ம எடுக்கிற நம்பர் உட்காந்துச்சுனா தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். இது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம 3 டிஜிட் மேக் பண்ணுற நண்பர்களுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவுக்கு ஆல் போர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு பொறுத்தவரை 5 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 நம்பருமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டில் 4 வரணும், இல்லை 5 வரணும். ஏதாவது ஒரு போர்டில் இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் உட்காந்தே தீரணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். அப்படி மிஸ் ஆனாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். உங்களுக்கே தெரியும், நம்ம எடுக்கிறது வந்து துல்லியமாக எடுப்போம். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போகும். ஆனால் நாளைக்கு மிஸ் ஆகாத நம்புறேன். ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு வந்து போர்டு சப்போர்ட் ஆகும். ஒரு 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் உட்கார நம்புறேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்தலாம். இன்றைக்கான சிங்கிள் டார்கெட் நம்ம டார்கெட் பண்ணுறது 5ஆம் நம்பர். ஓகேங்களா? ஏதாவது ஒரு போர்டில் 5ஆம் நம்பர் வரணும். ஆல் போர்டில் 5 4 கொடுத்துட்டேன். இதுலேருந்து ஒரு நம்பர் சிங்கிள் எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? 5ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 5ஆம் நம்பர் வந்து மிஸ் ஆச்சுன்னா தான் 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா?
ஸோ சிங்கிள் நம்பர் நாளைக்கு நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே தில்லுக்கு துட்டு 5 தான். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா? ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ABBCAC நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு நடக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABBCAC இதுதான் 54 45 35 05 50 40 30 04 53 43 34 03 65 56ன்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸிங் தான். நமக்கு ஃபார்மல் கிடச்ச நம்பர் வச்சு உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இது வந்து கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இதெல்லாம் 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா 3மே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே கெஸ்ஸிங் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கி ஷோக்கு நான் 1 மணி ஷோக்கு 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 354 நான் 345 435 305 350 540 530 504 356 453 543 534 503 365. ஸோ இது வந்து தான் நம்ம ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுவோம். ஏன்னா பிசி தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவேன். அப்படி மிஸ் ஆனாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிற மாதிரி தான் எப்பயுமே எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கு போர்டு எப்படி தோடுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அந்த போர்டு மேக்கிங் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக மேக் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.